வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் 600 காலம் திராவிட அரசியல் இரு துருவங்கள் ஆட்டம் கண்டுள்ளன. ஆனால் தேர்தல் முடிவுகளை விட தமிழக மக்கள்களை தற்போது அதிகம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பது பிரதம எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவுக்குள் வெடித்துள்ள மாபெரும் உட்கட்சி பூசல்தான். எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழாவிற்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி, சி.வி. சண்முகம் அணி என இரண்டாக பிளந்து நிற்பது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய புயலை கிளம்பியுள்ளது. இந்த 30 நிமிட காணொலியில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சி.வி. சண்முகத்திற்கும் இடையே திடீர் வெடித்த இந்த மோதலுக்கான உண்மையான காரணம் என்ன, பதவியேற்பு நாளில் சட்டமன்றத்திற்குள் அரங்கேறிய அந்த உச்சகட்ட நாடகம் என்ன மற்றும் அதிமுகவின் எதிர்காலம் இனி என்னவாகும் என்பதை பற்றி ஒரு முழுமையான மற்றும் ஆழமான அரசியலை தான் நாம் பார்க்க போகிறோம். பதவியேற்பு நாளில் அரங்கேறிய பிளவு. மே 11, 2026 புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நாள். தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான காட்சியை அன்றைய தினம் சட்டமன்றத்தில் சந்தித்தது. வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் அனைத்தும் அதிமுக எம்எல்ஏக்களும் ஒன்றாக சேர்ந்து சட்டமன்றத்திற்குள் நுழைவதுதான் மரபு. ஆனால் இந்த முறை 47 அதிமுக எம்எல்ஏக்களும் 2 தனித்தனி குழுவாக பிரிந்து சட்டமன்றத்திற்குள் நுழைந்தனர். ஒரு குழுவிற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமை தாங்கினார். அவருடன் கே.பி. முனுசாமி, தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இருந்தனர். ஆனால் சற்று நேரத்திலே முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுசாமி ஆகியோர் தலைமையில் சி.வி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பெரும் அளவில் எம்எல்ஏக்கள் மற்றொரு குழுவாக சட்டமன்றத்திற்கு வந்தன. சபைகள் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது இவர்கள் இரண்டும் தனித்தனி அணியாகவே அமர்ந்திருந்தது அதிமுகவுக்குள் ஏற்பட்டுள்ள பிளவை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட தனித்தனி கடிதங்கள். பதவியேற்பு முடிந்த சில மணி நேரங்களிலே மோதல் அதிகாரப்பூர்வமாக வெடித்தது. எடப்பாடி பழனிசாமி தற்கால சபாநாயகர் எம்.வி. கருப்பையாவை சந்தித்து ஒரு கடிதம் அளித்தார். அதில் தன்னை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராகவும் தளவாய் சுந்தரத்தை கட்சியின் கொறடாவாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரினார். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலே சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுசாமி தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்களும் குழு சபாநாயகரை சந்தித்து மற்றொரு கடிதத்தை அளித்தார். அதில் எஸ்.பி. வேலுசாமியை சட்டமன்ற குழு தலைவராகவும் விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு விடப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தோல்விகளும் வெடித்த அதிருப்தியும். இந்த மோதல் திடீரென ஒரே நாளில் உருவானது அல்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2025 ஈரோடு இடைத்தேர்தல் என தொடர்ச்சியான தோல்விகளை அதிமுக சந்தித்து வந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சி வெறும் 47 இடங்களை மட்டுமே பிடித்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதுதான் இந்த எரிமலை வெடிப்பதற்கான முக்கிய காரணம். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா தரப்பை வெற்றிகரமாக ஓரங்கட்டினார். அந்த போராட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வலுவான சட்டக கேடயமாக தளபதியாகவும் நின்றவர் சி.வி. சண்முகம். ஆனால் தொடர்ந்து தோல்விகளில் கட்சி சரிவை சந்தித்து வருவதால் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகங்கள் மீதும் அவரது தலைமை பண்பு மீதும் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கு கடுமையான அதிருப்தி உருவானது. திமுகவுடன் கூட்டணியா? சி.வி. சண்முகத்தின் பகிரங்க குற்றச்சாட்டு. மே 12, 2026 அன்று சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக அரசியலே அதிர வைக்கும் ஒரு தகவலை வெளியிட்டனர். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக திமுகவின் ஆதரவுடன் தான் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி திரைமறை முயற்சிகளை மேற்கொண்டார் என்று சி.வி. சண்முகம் பகிரங்கமாக குற்றச்சாட்டினார். எம்.ஜி.ஆர். அவர்கள் அதிமுகவை தொடங்கியது திமுகவை வீழ்த்துவதற்காக. அப்படிப்பட்ட நிலையில் திமுகவின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க நினைப்பது கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு துரோகம் செய்வது போன்று என்று அவர் மிக கடுமையாக சாட்டினார். இதன் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருப்பதாக அவர் விளக்கமளித்தார். டிவிகேக்கு ஆதரவு. திமுகவுடன் எந்தவிதமான சமரசமும் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் சி.வி. சண்முகம் அணி ஒரு அதிரடியான முடிவை எடுத்தது. புதிதாக பதவியேற்ற முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாக அவர்கள் அறிவித்தனர். அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் உருவாக்கிய இந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்றால் கட்சியின் தலைமையில் ஒரு மாற்றம் தேவை என்று சி.வி. சண்முகம் வெளிப்படையாக முழங்கினார்.
மேலும் தங்கள் டிவிக்கு தவிர வேற எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை என்பதை அவர் உறுதிபட தெரிவித்தார். கட்சி தகவல் தடை சட்டத்தில் இருந்து தப்பிக்க அதிருப்தி அணிக்கு குறைந்தபட்சம் 37 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. அதற்கான தீவிர முயற்சியில் வி சண்முகம் அணி ஈடுபட்டுள்ளது. அதே வேளையில் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் கட்சி விதிகளின்படி தானே சட்டமன்ற குழு தலைவரை நியமிக்க முடியும் என்று வாதத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? அதிமுக தற்போது தனது வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் நிற்கிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் பிளவு, சசிகலா தினகரன் வெளியேற்றம் என பல பிளவுகளை சந்தித்த கட்சி இப்போது தனது வலிமையான கொங்கு மண்டலம் மற்றும் வடமண்டல தலைவர்களே மூன்றாவதாக ஒரு மாபெரும் பிளவை சந்திக்கும் விளிம்பில் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தனது பொதுச் செயலாளர் பதவியை பயன்படுத்தி இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாரா அல்லது சபாநாயகர் எஸ்.பி. வேலுசாமியை எதிர்கட்சி தலைவராக அங்கீகரிப்பாரா என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய $1,000,000 கேள்வி. ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக அவருக்காக நீதிமன்றங்களாகவும் மக்கள் மன்றங்களாகவும் உரக்க குரல் கொடுத்த வி சண்முகம் இன்று அதே எடப்பாடி பழனிசாமியை பதவியை விட்டு விலகுமாறு பகிரங்கமாக கூறுவது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த நகர்வு யாருடையது என்று. நன்றி, வணக்கம்.